அது பாத்தியா? Oh my god! அந்த பொண்ணு பாத்தியா? என்ன பார்த்தா I love you சொன்னா. Oh my god! I love you சொன்னா. யாருமா அது? யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்தா I love you சொன்னா. மெதுவா. ஏய். ஏய். எந்த பக்கம் போனா? பார்க்கலையே. யாரும் பார்க்கலையா? சொன்னதானே. என்ன பார்த்து I love you சொன்னாரா? யாருமா? நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லையே. இந்த 8 மாச காலமா தமிழ்நாட்டில் பல வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்தது. கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள்னால பல உயிர் சேதங்கள் நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள்னால மக்கள்கிட்ட ஒரு விதமான பயமும் அரசாங்கத்து மேல அவநம்பிக்கையும் ஏற்பட்டு இந்த சட்டவிரோதமான நாச வேலை காரணமா அரசு மற்றும் தனியார் கட்டடங்க ரொம்ப நாசமடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் 42 பேர் உயிரிழந்திருக்கு, 102 பேர் காயம். சட்டவிரோதமா தயாரிக்கிற வெடிகுண்டுகள் தீவிரவாதிகள் கையிலையும் வன்முறையாளர் கையிலையும் போய் சேர்றதுனால ரயில் பெட்டிகள், தண்டவாளங்கள், ரயில்வே பிரிட்ஜுகள் நாசமாக்கப்பட்டு இதுலயும் பலத்த உயிர் சேர்ந்தது. சில இடங்கள்ல போலீஸ் ராணுவத்தின் உதவியோட கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள், தளவாடங்கள் இவைகள்லாம் கைப்பற்றியிருக்கு. நாக்பூர் எக்ஸ்ப்ளோசிவ் டைரக்டரேட் ரிப்போர்ட்டின் படி அந்த வெடிகுண்டுகளில் உபயோகிச்சிருக்கிற ஜிலட்டிங்கிற கெமிக்கல் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ஃபேக்டரியில மட்டும் தயாராகுதுன்னு நல்லா தெரியுது. அந்த ஃபேக்டரி மெட்ராஸ்லயும் இருக்கு, சிவகாசியிலையும் இருக்கு. அந்த ஃபேக்டரியினுடைய ஓனர் திரு ஏசிஏ சிதம்பரம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிதம்பரம் கெமிக்கல்ஸ், சேர்மன் சிதம்பரம் ரோட்வேஸ் கார்பரேஷன், மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஏசிஏசி அறக்கட்டளை, முன்னாள் முனிசிபல் கவுன்சிலர், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பிக் ஷாட். இப்போதைக்கு இது சந்தேகம் தான். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன்மேன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இன்னையிலிருந்து மிஸ்டர் விஸ்வநாத்தை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் விஸ்வநாத், இந்த என்கொயரியை உங்களை விட நேர்மையாவும் நாணயமாவும் வேற யாரும் நடத்த மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தம்பி இருக்காரா கண்ணா? வணக்கம் தம்பி, நான் தான் சிதம்பரம். இந்த கமிஷனுக்கு உன்னை தலைவராக போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதை நேரில் தெரிவிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த விஷயமெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா தம்பி? நல்ல விஷயங்கள்லாம் என் காதுக்கு எப்படியும் எட்டிடும். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜா. இந்த ஆபீஸில் அன்பை உபச்சரிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிய அது ஒன்னே போதும். இந்த கமிஷன் சம்பந்தமா இந்த சிதம்பரத்தினுடைய ஒத்துழைப்பு என்ன வேணுமானாலும் நான் தயாரா இருக்கேன். நான் வரட்டுமா ராஜா? பாப்பா. நாராயணன் சார், இனிமே அனுமதி இல்லாம இந்த ஆபீஸ்க்குள்ள அந்த ஆளை விடக்கூடாது, புரியுதா? சரி சார். நிஜமாவா? அந்த பொண்ணு அங்க பாருடா, அதே பொண்ணு. ஏய் 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 நிலே நிலே, ஒன் மினிட். நிலே வரல. ஏய் வரல. ஏய் 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 ஹலோ. ஏய் உன் பேர் என்ன? ESA 8141. என்னது இது? கார் நம்பர். அது சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்லைங்க, இது ஓனரு அட்ரஸ் கொஞ்சம் வேணும். ஏயா அறிவு இருக்கா உனக்கு? மெட்ராஸ்ல எவ்வளவு கார் ஓடுது தெரியுமா? 7 லட்சம். அட்ரஸ் கேட்க வந்துட்டாங்களா? போயா.
போயா. அட போனியாண்ணா, போயா. லஞ்சம் கொடுக்குறியா? போயா. ஏயா, இந்த ஆபீஸ்ல உள்ளவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்கயா. போங்கயா. அட்ரஸ் தானே வேணும், கொஞ்சம் இரு. நான் உள்ள போறேன். அசோக் விளையாடுறியா? அடிக்கடி வாங்க போற பாத்து. ஏய் அசோக், சொன்னா கேளுடா. பாத்துடா, பத்திரம்டா. ஏய், போலீஸ் கிலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா வந்து காப்பாத்துங்கடா. ஓகே?